வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வேற லெவல் ஃபேண்டசி. பூரணை நிலா வெளிச்சம் போட்டு காட்ட கென்யா காட்டுல ஒரு பொண்ணு செத்து போயிருக்கா. ஷாக்கிங்னு பேரு. அவ ஃபேமிலி கதறி அழுகுறாங்க. அப்போதான் ட்விஸ்ட். நம்ம நியூட்டன் ரெட் ஃபாக்ஸ் இருக்கான, அந்த பொண்ணோட உடலை தூக்கிட்டு வந்து அவங்க பக்கத்துல வைக்கிறான். என்ன நடக்குதுன்னு பாருங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஜீவ். அவன்கிட்ட அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிலா வெளிச்சத்துல கூடியிருக்காங்க. போன சண்டையில சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்றான். அது மட்டும் இல்ல, அவனோட ஸ்பெஷல் ட்ரிங்க் ட்ரைசப்ப எல்லாருக்கும் தர்றான். இந்த ட்ரிங்க் குடிச்சா அவ்ளோ பவர் ஏறுமா. நம்ம மகக் கூட இந்த ட்ரிங்க்காக ஜீவோட சண்டை போட ரெடியா இருந்தான் பாருங்க. இப்போ என்னன்னா, இந்த ட்ரைசப்ப குடிக்கிற ஒவ்வொருத்தரும் வேற லெவலுக்கு எவால்வ் ஆகுறாங்க. பெருசா ஆகுறாங்க, பவர்ஃபுல்லா ஆகுறாங்க. புதுசா ஸ்கில்ஸ் வேற கிடைக்குது. நம்ம பிளாக்ல நியூட்டன் பைசன் நியூட்டன் விண்டோஸ்னு வேற ஃபார்முக்கு மாறிட்டான். அவங்களுக்கு எலமெண்டல் பவர்ஸ் வேற வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஜீவ்கிட்டயும் அந்த பவர்ஸ் இருக்குல்ல. இந்த மிருகங்கள்லாம் போன சண்டையில செம்ம ஃபைட் பண்ணிருக்காங்க. அதனால ஜீவ் அவங்கள போக சொல்லிட்டான். ஆனா நம்ம பசங்க இருக்காங்களே, ஜீவை விட்டு போகவே இல்ல. எல்லாரும் அவனுக்கு முன்னாடி பணிஞ்சு எப்பவும் சப்போர்ட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. ஜீவா அவங்க மாஸ்டரா ஏத்துக்கிட்டாங்க. அவன்தான் அவங்க ஃபேமிலியா. இதை பார்த்து ஜீவ் எமோஷனல் ஆயிட்டான். அவனும் அவங்கள நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறான். உலகம் ரொம்ப பெருசு. அவனுக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஆனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாத்தையும் சமாளிக்கலான்னு அவன் நம்புறான். ஸ்னேக்கோட சண்டை முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த இடத்த பார்த்தா சண்டையே நடக்காத மாதிரி இருக்கு. அவனோட ஃபேமிலிய பக்கத்துல பார்த்த ஜீவ் செம்ம ஹாப்பி. இப்போ அந்த கேனியன் ஏரியால ஜீவோட ராஜ்யம்தான். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சில பொறுப்புகளை கொடுத்துட்டான். பருந்துங்க வானத்துல ரோந்து சுத்துறாங்க. வெசலிங்ஸ் வேட்டையாடுதுங்க. பைசன் கிரெயின் மங்கி எல்லாம் சேர்ந்து போர்க்களத்துல இருந்த பெரிய கற்களை எடுத்து போடுறாங்க. நம்ம நியூட்டன் ரெட் ஃபாக்ஸ் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறான். அவன்தான் அங்க காவலாளி மாதிரி. ஆனா ஒருத்தன் மட்டும் வேலை செய்யாம சும்மா உருமிட்டே இருக்கான். அதனால ஜீவ் கிட்ட எப்பவும் அடி வாங்குறான். யார் அவன்? நம்ம ஹனி பேட்ஜர் தான். எப்பவும் ஜீவோட சண்டை போட்டுட்டே இருப்பான். இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜீவுக்கு ஒரு லைட் தெரியுது. சன் லைட் இல்ல, ஆனா அவ்ளோ பிரைட்டா இருக்கு. அது வேகமா ஜீவ் பக்கத்துல வருது. லைட் ஒரு புல்லட் மாதிரி ஃபாஸ்டா வருது. ஜீவ் பயந்துட்டான். அவனோட கொடிகளை வச்சு தடுக்க பாக்குறான். ஆனா முடியல. அந்த லைட் அப்படியே ஜீவ் உடம்புக்குள்ள போய் ஒரு சின்ன ஹியூமனாய்டா மாறுது. இங்கதான் ட்விஸ்ட் நம்பர் 2. அது யாரு தெரியுமா? நம்ம ஷாக்கிங் தான். ஜீவ் அவளோட உடல அவனோட லைஃப் எசன்ஸோட யூஸ் பண்ணி அவளுக்கு ட்ரைசப்ப கொடுத்திருக்கான். அதனால ஷாக்கிங் செத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பிரிட்டா மாறிட்டா. அவ எப்படி ஸ்பிரிட்டா மாறினாள்னா, அவ இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கவும் எனர்ஜிய உறிஞ்சவும் ஜீவோட ரூட்ஸுக்கு வந்திருக்கா. இப்போ ஷாக்கிங் ஒரு ஸ்பிரிட். அவள பிசிக்கல் அட்டாக்ஸ்ல ஒன்னும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, அவளுக்கு டெலிபதி பவர் வேற வந்துருச்சு. ரூட்ஸ்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் பவரை எடுத்துக்கிட்டு ஷாக்கிங் கண்ண திறக்கிறா. முன்னாடி ஜீவ் நிக்கிறான். உடனே அவனை தன்னோட மாஸ்டரா ஏத்துக்கிறா. ஏன்னா ஷாக்கிங்கோட ஸ்பிரிட்டுக்கு அவளோட பழைய லைஃப் பத்தி எதுவும் ஞாபகம் இல்ல. எல்லாம் மறந்துட்டா. அதனால ஜீவ் அவளுக்கெல்லாம் அப்டேட் பண்ணி மறுபடியும் அவள ஷாக்கிங்னு கூப்பிடுறான். இந்த தடவை அவளை எப்பவும் பாதுகாப்பேன், பவர்ஃபுல்லா மாத்துவேன்னு ப்ராமிஸ் பண்றான். ஜீவும் ஷாக்கிங்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹனி பேட்ஜருக்கு ஷாக்கிங்கோட ஸ்பிரிட் கண்ணுக்கு தெரியல. அவன் என்ன நினைக்கிறானா, ஜீவ் அவன்கிட்ட மட்டும்தான் நல்லா பேசுறான். அவன்தான் ஜீவுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். வெட்க வேறப்படுறான் பாருங்க. அதே டைம்ல ஷாக்கிங்கோட தலை பயங்கரமா வலிக்குது. ஏன்னா அவளுக்கு சில விஷன்ஸ் தெரியுது. இங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். ஷாக்கிங்கும் ஷாவோலினும் ட்வின்ஸ். சவுத் கிங் டெலிபதி மூலமா கோமால இருக்கிற தன்னோட சிஸ்டரோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்றா. முதல் தடவையா டெலிபதியை யூஸ் பண்ணதுனால அவளுக்கு பயங்கர தலைவலி. அதனால ஜீவ் ஷாக்கிங்கோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ஸ்டேபிள் பண்ண தன்னோட லைஃப் எசன்ஸ ஒரு டிராப்பா அவ மேல போடுறான். போட்ட உடனே ஷாக்கிங் வேகமா வளர ஆரம்பிக்கிறா. அவளோட பவர் அதிகமாகுது. ஒரு விதத்துல அவ இப்போ ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ண கத்துக்கிட்டா. ஷாவோலின் கூட டெலிபத்துல கனெக்ட் பண்ணி கிளியர் விஷன்ஸை பாக்குறா. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணி அவளையும் ஜீவையும் டைரக்டா ஷாவோலினோட ரூமுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறா. சவுத் கிங் அவ்ளோ ஸ்ட்ராங்கா ஆகிட்டா. அவ தன்னோட டெலிபதி பவரை வச்சு கோமால இருக்கிற ஷாவோலின பாசஸ் பண்ண முடியுது. அவளோட உடலை மூவ் பண்ண முடியுது. ஆனா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. கொஞ்சம் பவரை யூஸ் பண்ணதுமே சவுத் கிங் டயர்ட் ஆயிடுறா. அவளோட மனோசக்தி குறைஞ்சிடுது. ஆனா பிராக்டிஸ் பண்ண டைம் போக போக சவுத் கிங் ஷாவோலினோட உடலை ரொம்ப நேரம் பாசஸ் பண்ணுவா, கண்ட்ரோல் பண்ணுவான்னு ஜீவ் நம்புறான். ஜீவ் இப்படி ஷாக்கிங்க ஸ்ட்ராங் ஆக்க நினைச்சிட்டு இருக்கான். அதே டைம்ல ரிசர்ச்சர்ஸ் டீம் அவங்களோட ஸ்குவாட் மெம்பர்ஸோட கேனியன் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் மிஸ்டி மவுண்டன்ஸ். அந்த இடம் எப்பவும் மூடுபனியால சூழ்ந்திருக்கும்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால ரிசர்ச்சர்ஸ் குரூப் மிஸ்டி மவுண்டன்ஸ்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு போக நினைக்கிறாங்க. சேட்டிலைட் ட்ராக்கிங் மூலமா கிராமத்தை கண்டுபிடிச்சு மழையில நனைஞ்சுகிட்டே கிராமத்தை நோக்கி போறாங்க. அவங்க கூட வெப்பன்ஸ், ஃபயர் பவர்ஸ், சூப்பர் ஹியூமன்ஸ் வேற இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட்ஸோட சண்டை போடுறதுக்காக ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ண சூப்பர் ஹியூமன்ஸ். இவங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட அடாப்ட் ஆகி நார்மல் ஹியூமன்ஸ் விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்களாம். மிருகங்களிடம் இருந்து மனுஷங்களை காப்பாத்துறதுதான் இவங்க வேலை.
இங்க 2 புது கேரக்டர்ஸ் அறிமுகமாகறாங்க. ஒருத்தர் அந்த ஃபோர்ஸ் கேப்டன். அவர் ஒரு அனிமல் டாக்டரா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ரிசர்ச்சரும் கூட. இன்னொருத்தர் யான்கோ யூ. இவர் ரிலிஜியன் ரிஃபாஸ்ட் ஜெனரேஷனோட சூப்பர் ஹியூமன். கார்ல கிராமத்துக்கு போக முடியாது. ஏன்னா கிராமத்துக்கும் அவங்க காருக்கும் நடுவுல ஒரு சின்ன பாதை இருக்கு. போர் வீலர் கூட போக முடியாது. அதனால ரிசர்ச்சர் ஸ்குவாட் கார அங்கேயே விட்டுட்டு சில முக்கியமானவங்களோட நடந்து போறாங்க. கிராமத்துக்கு பக்கத்துல போனதும் அவங்களுக்கு மக்கள் அலறல் சத்தம் கேக்குது. உடனே அந்த கேப்டன் கிராமத்துக்கு ஹெல்ப் பண்ண ஓடுறான். மத்த பக்கம் நம்ம சவுத் கிங்கும் ஜீவும் விளையாடிட்டு இருக்காங்க. ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்துக்குள்ளேயே சவுத் கிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டா. இப்போ அவ டெலிபதி மூலமா திங்ஸ மூவ் பண்ண முடியுது. ஷாக்கிங் சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா டைம நம்ப முடியாது. யாராவது மனுஷங்க அவங்க ஏரியாவுக்கு வந்து அவள பாத்துட்டாங்களோ, அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ண நினைச்சாங்களோ ஆபத்து வந்துரும். ஆனா இப்போதைக்கு ஜீவ் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறான். எவால்வ் ஆகணும், தன்னை மறைச்சுக்கணும். அவனோட டார்க்கான மூடுபனி ஹாலுசினோஜெனிக் ஸ்கில் தான் அவனோட பெஸ்ட் வெப்பன். ஏன்னா அந்த மூடுபனிக்குள்ள கண்ணுக்கு எதுவும் தெரியாது. அது மட்டும் இல்ல, அந்த மூடுபனி ஒரு சிட்டியையே பேரலைஸ் பண்ணும் அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. அவனோட மிருகங்கள் மெல்ல மெல்ல அந்த மூடுபனிக்கு அடாப்ட் ஆகிடுவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஜீவ் மெல்ல மெல்ல அவனோட கிங்டம உருவாக்கிக்கிட்டு இருக்கான். ஃப்ளோரா ஃபியூனா கிங்டம், நேச்சர் கிங்டம், லேண்ட் ஆஃப் காட்ஸ் கிங்டம். கொஞ்ச நாள்ல அந்த முழு மலைத்தொடருமே அவனோடதா ஆகப்போகுது.